கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பத்திரிகையில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் உங்களோடு கூட அதை சொல்லி அதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்வயம் அப்படின்னு ஒரு பணித்தளம், ஒரு இணையதளம். சரி. இந்த இணையதளம் தேசிய தொழில்நுட்ப மேம்பாடு திட்டத்தின் மூலம் சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஏஎஸ்சி ஆகிய உயர்கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு இணையதளம் ஸ்வயம். அதில் 590 சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துகிறாங்க. இணையதளம் மூலமாக 590 சான்றிதழ் படிப்புகள். இது அவ்வளவுமே இலவசம். அது ஜனவரி 31 வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஜனவரி 31 வரை அதற்கு அவர்கள் விண்ணப்பித்து சேர்ந்து கொள்ளலாம். அதில் பொறியியல், அறிவியல், மேலாண்மை, கலை மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் 593 சான்றிதழ் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மெஷின் லேர்னிங், பைத்தான், ஜாவா, சி ப்ளஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்துஸ்தானி இசை அப்படின்னு பலதரப்பட்ட படிப்புகள் அதில் இருக்குது. சரி. ஏறத்தாழ 593 படிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் போய் நீங்கள் இந்த இணையதளத்தில் அதுக்கு ஒரு இணையதளத்தினுடைய முகவரி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அந்த சொல்லும்போது இந்த செய்தியை அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே கீழே அந்த செய்தியை அவங்க அந்த செய்தி எந்த இணையதளம் என்பதை இந்த இப்போ அடியில் வரக்கூடிய அந்த இணையதளத்தில் நீங்கள் அதை கவனமாக பார்த்து அதுக்கு விண்ணப்பம் பண்ணினா ஜனவரி 31 விண்ணப்பம் பண்ணினா அதில் சேர்க்கலாம். இது பல கிராஜுவேட்ஸுக்கு, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸ். நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம், அல்லது நமக்கு தேவையான வருமானத்தை பெருக்கிக் கொள்ள சுய தொழிலை கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். இது ஆன்லைன்ல பலதும் கற்றுக் கொடுப்பவர்கள் ஐஐடியிலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. உலக தரம் வாய்ந்த, உலகத்தில் ஒரு நம்முடைய தேசத்தில் ஒரு உயர்ந்த ஒரு கல்வி நிறுவனம், மத்திய அரசுடைய கல்வி நிறுவனம் ஐஐடி கல்வி நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து இப்படி கற்றுத்தரக்கூடிய இந்த கல்வியை அல்லது இந்த தொழில் சார்ந்த கல்வியை நீங்கள் நாம் கற்றுக்கொண்டால் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அந்த இணையதள முகவரியை நாங்கள் இப்பொழுது தந்திருக்கிறோம். அந்த இணையதள முகவரியை நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் விவரங்களை தெரிந்து நீங்கள் ஜனவரி 31 நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக நாம் நாட்களிலும் இந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு என்பது தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அனுபவங்கள் மூலமாக நம்ம ஏராளமான பாடங்களை படிக்கிறோம். இன்றைக்கி உலகம் நமக்கு இலவசமாக பாடங்களை கற்றுத்தருகிறது. அதிலிருந்து நம்ம சில நல்ல காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம், சில தீய காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இந்த ஸ்வயம் என்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக நம்ம சான்றிதழ் படிப்பு, அது நமக்கு தொழில் சார்ந்த, நம்ம படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்ற இணைக்கல்வி. எப்படி நம்ம சாப்பாட்டோட கூட்ட சேர்த்துக்கிடுறோமோ அதே போல் நம்ம படிச்சிருக்கிற படிப்புக்கு இன்றைக்கு கரண்ட்டாக என்ன இருக்குது என்று தெரியறதுக்கு இந்த வாய்ப்பு ஒரு சிறந்த வாய்ப்பு. நம்ம படித்தது என்றைக்கோ ஒரு நாள் படிச்சிருக்கிறோம், அன்னைக்கு அக்கறையோடு படிச்சிருக்க மாட்டோம். ஏதோ காலேஜில் சேர்த்து விட்டாங்க பெற்றோர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம வேலையில் இருந்தாலும் சரி, வேலையில் இல்லைனாலும் சரி, வேலைக்காக காத்திருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த இணையதளம் மிகவும் பயனுடையது. ஏன்னா கண்டிப்பாக அதில் ஏராளமான புதிய தகவல்கள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அன்பு மாணவர்கள் அல்லது வேலை பார்க்கிறவர்கள், நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. நீங்கள் வேலைக்காக ஆயத்தப்படுறீங்க, நிறைய இன்டர்வியூக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு இருப்பீங்க. இந்த இணையதளம் உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். அதோட இலவசம் தானே, நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் அதை படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிது. உங்கள் வேலை வாய்ப்புக்கு அது இன்னும் ஒரு
உதவியாக இருக்கும். அதனால் கர்த்தர் தருகிற ஞானம், அங்கே வேதம் சொல்லுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நீங்கள் கண்டடைகிறீங்களா அல்லது சம்பாதிக்க போகிறீங்களா என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போவுமே வாழ்க்கை உன் கையில். நம்முடைய இந்த நாட்களில் புதிய புதிய தகவல்கள் நமக்கு தெரியணும். அதனால் தோண்ட தோண்ட தான் கிணறு ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமாம், தேடினால் கண்டிப்பாக முடியும். நம்முடைய முயற்சி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இருக்கும். முயற்சி இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நல்ல அன்பு சகோதர சகோதரிகள், இந்த ஸ்வயம் என்கிற இந்த இணையதளம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்து அந்த ஜனவரி 31க்குள்ளே நீங்கள் அதை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்தீர், ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக மாணவர்கள், இளைஞர்கள் ஆண்டவரே வீட்டிலே இருக்கின்ற பொழுது என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த தொழில் கல்வியை இணையதளத்தின் மூலம் கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவரே ஐஐடி போன்ற நிறுவனங்கள் முன்வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்ததாமே இந்த வாய்ப்புகளை எங்களுடைய பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு கூட ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த செய்தியை ஆண்டவரே மக்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாட்களிலும் இந்த பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்தவும், பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் இந்த இணையதளத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படவும், அநேக பிள்ளைகள் தங்கள் தொழில் சார்ந்த கல்வியை கற்று அவர்களே சுயமாகவே வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு ஒரு தொழிலை தொடங்குவதற்கும் தேவையான உதவிகளை, ஒத்தாசைகளை ஆண்டவர் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநேகர் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்களுக்காக இந்த நாளில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த 2022 வருடத்திலே நீர் அவர்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிய வழியை நீர் காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவர் இப்படிப்பட்ட பத்திரிகை செய்திகள் மூலமாக, ஆண்டவர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக நீர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆலோசனைகளை ஆண்டவரை கேட்டு அதை பெற்று அதற்கென்று தங்களை உருவாக்கி கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை நீர் பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன் மூலமாக நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக வங்கி கணக்கு விவரங்களை கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல இதில் கேட்டிருக்கோம், பல நிகழ்ச்சி சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறோம். இந்த நாளிலும் பத்திரிகை செய்தியில் வந்த ஒரு செய்தி, தூத்துக்குடியை சேர்ந்த ஜபக்குமார் மனைவி ஆனந்தி, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருடைய செல்போன் எண்ணுக்கு வங்கி தொடர்பாக, பேங்க் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனை பார்த்த ஆனந்தி அந்த குறுஞ்செய்தியிலிருந்து ஆன்லைன் இணைப்பில் சென்று தனது வங்கி கணக்கு குறித்த தகவல்களை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் மோசடியாக எடுக்கப்பட்டுள்ளது. பேங்க்ல இருந்து வந்த செய்தி போல ஒரு செய்தி அனுப்பி அதனுடைய விவரங்களை பெற்று இவங்க உடனடியாகவே இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸ், அதில் கேட்ட டீட்டெயில்ஸ் பூரா இவங்க என்ன பேங்க்ல இருந்து தானே வந்திருக்கிறது, நம்ம அனுப்பி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பின ஒரு சில நிமிடங்களில் 1 லட்சம் ரூபாய் வந்து பணம் மோசடியாக எடுக்கப்பட்டுள்ளது. இதை உடனே இவங்க அந்த ஆனந்தி எங்க பெண் தூத்துக்குடி மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு போலீஸில் தகவல் தெரிவித்திருக்கிறார், புகார் தெரிவித்திருக்கிறார். அவங்க அந்த இது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு எல்லாம் இது பண்ண பிறகு அந்த பிளிப்கார்ட் நிறுவன அதிகாரிகள் அங்கே அவங்களுடைய கணக்குக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் போயிருக்கு. ஆனால் இந்த பிளிப்கார்ட் நிறுவனத்துக்கு அவங்க ஃபோன் போட்டு அவங்க தொடர்பு கொண்டு உடனே அந்த பணத்தை மீண்டும் ஆனந்தின் வங்கி கணக்குக்கே செலுத்தும்படி சொல்லி அவங்க அந்த மீண்டும் பணம் வந்து அவர்களுக்கு கிடைத்து விட்டது. சரி, பணம் கிடைச்சிட்டு இது இந்த இதில் போலீஸாருடைய நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அவருடைய முயற்சியினால இழந்து போன அந்த 1 லட்சம் ரூபாயை உடனடியாக அவங்க மீட்டு கொடுத்துட்டாங்க. அநேகருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிருது. அதனால நம்ம பொதுவாகவே செல்போன் பயன்படுத்துகிறவங்க, மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்க,
சில லிங்குகள் வரும். இந்த லிங்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது விவரங்களை பார்க்கலாம், இந்த லிங்கு மூலமாக நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன வசதிகள் எல்லாம் ஏதாவது சொல்லி ஒரு நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை தொட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்துடுறாங்க. அதனால நம்ம வந்து எந்த பொதுவாகவே மொபைல் பயன்படுத்துகிறவங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிறவங்க மிகுந்த ஜாக்கிரதையோடு பண பரிமாற்றம் சம்பந்தமான காரியங்களில், ஒரு பேங்க்ல இருந்து செய்தி வந்திருக்கிறது, உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் தெரிவிங்க, இப்படிலாம் சொல்லி நிறைய காரியங்கள் வரும். தயவு செய்து எந்த காரியத்தையும் மொபைல் போன்ல பயன்படுத்தாண்டாம். மேக்சிமம் அதிகபட்சமாக பண பரிமாற்றத்தை மிகுந்த பாதுகாப்போடு செய்ய வேண்டும். குறிப்பாக கொஞ்சம் நமக்கு இந்த மொபைல் போன் பயன்படுத்த தெரியாதவர்கள் வங்கிக்கே நேரடியாக சென்று பணத்தை எடுப்பதும் பணத்தை செலுத்துவதுமாக அந்த வழக்கத்தை கை கொண்டிருந்தால் நமக்கு அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. மொபைல் போன் பயன்படுத்த தெரியாம நிறைய இருப்பாங்க, ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்த தெரியாம இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா கவனமா தாங்கள் ஈட்டிய வருமானத்தை இழந்து விடக்கூடாது. சேமித்து வைத்த பணம் என்ன உழைப்பு மூலம் வந்த பணம், அதை ஈஸியா நம்ம இழந்து போய்விடக்கூடாது. இப்போ இந்த தூத்துக்குடியில இந்த 1 லட்சம் ரூபாயை ஒரு நிமிடத்துல எடுத்துட்டாங்க, ஒரே நிமிடத்தான். ஆனால் காவல்துறை அதை அவனுடைய முயற்சி பாராட்டுக்குரியது, கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு நம்மளுடைய எச்சரிக்கையான ஒரு பதிவு. அதனால பெண்கள் குறிப்பாக ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல எல்லாருமே கொஞ்சம் அந்த பணப்பரிமாற்றத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கவனத்தோடு செயல்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினுடைய உதவியை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நினைக்க வேண்டியிருக்கு. யாரோ இழந்து போனாங்க நமக்கு என்னன்னு இல்லாமல் அவங்க இழந்த தொகையை உடனே வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் யாரைத்தான் நம்ம காவல்துறையை தான் நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. நம்ம இப்படி அடிக்கடி தப்பு பண்ணுதோம். மனிதர்கள் பண ஆசையில் பொதுவாகவே நம்ம வங்கிகள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு, நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரையோ உங்கள் சீக்ரெட் நம்பர்களை எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படி கேட்டால் அது ஃபோர்ஜரி, ஏமாற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்துக்கோங்கன்னு அவங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்படி சில காரியங்களை பேராசை, அப்படி கிடச்சிடாதா, இப்படி கிடச்சிடாதா, அது நடந்துடாதா, இது நடந்துடாதான்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு சில காரியங்களில் ஆழந்தெரியாமல் காலை விட்டுருதோம். ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி இழந்து போன அந்த 1 லட்சம் இன்னைக்கு காவல்துறை மூலமாக அந்த சகோதரிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை. நம்ம இப்படி இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளில் நாங்கள் உங்கள் மத்தியில் இதை சொல்கிறோம். ஏன்னா இது இன்றைக்கி பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆண்களும் இன்றைக்கி ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்கள் அதுவும் படித்தவர்கள் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம். தெரியாமல் இருக்கு, அவங்க எல்லாம் இதை தொடமாட்டாங்க, நமக்கு தெரியாது, நமக்கு எதுக்கு இது அப்படின்னு. நம்ம தான் எதுவாக அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று பைபிள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய எனக்கு தான் எல்லாம் தெரியும், மொபைல் எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டச் பண்ணுறோம், இதை டச் பண்ணுறோம், எல்லாம் ஒரு நொடி பொழுதில் அவ்வளவும் போயிடும். நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக பணம் போயிடுது. அதனால் வீணான இழப்பு நமக்கு வரக்கூடாது. நாம் சம்பாதித்தது, நம்முடைய ரத்தம் சிந்தி நம்ம சம்பாதித்தது, வியர்வை சிந்தி நம்ம சம்பாதித்த பணம், அது ஒரு நாள் வீணாக போகக்கூடாது. இந்த மாதிரி எச்சரிக்கையான செய்திகளை கேளுங்க, கேட்டு அதன்படி நடங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு எச்சரிக்கை தருகிறவர். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் அவனுக்கு சகாயம் கிடையாது என்று சொல்கிறார். ஐயோ நான் போதகர் சொல்லை கேளாமல் போனேனே அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி புலம்புவான். அப்படிப்பட்ட ஒரு புலம்பக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. ஆன்லைன் மூலமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் பரிமாற்றம் செய்யாமல், நடக்க முடியாமல் இருந்தாலும் கூட மெதுவாக போய் அதை வங்கிகள்லையோ அல்லது அஞ்சலகங்கள்லையோ நம்ம நேரடி தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சில வேளைகளில் 1000ங்கிற இடத்துல கூட ஒரு சைவர் போட்டாட்டு 10,000 ஆயிரும். ஒரு சைவரை அடிச்சிட்டா கூட அது நம்ம பணம் போயிடும், திரும்ப அதை வாங்கிறது கஷ்டம். அதனால் இப்படிப்பட்ட எச்சரிக்கையான செய்திகளை கேட்டு நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இந்த நாட்களில் நம்ம அர்ப்பணிப்போம். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாக அவதரித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, காணாமற் போன ஆடுகளை கண்டுபிடித்து அதை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோடு வருகிற மெய்ப்பன் போல இந்த நாளிலே 1 லட்சம் ரூபாயை இழந்து போன சகோதரிக்கு காவல்துறை என்கிற ஒரு அருமையான அமைப்பின் மூலமாக அந்த பணம் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்க செய்தீர். ஒருவேளை நாங்கள் ஆன்லைன் காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதபடி
தெரியாத காரியங்களில் நாங்கள் தலையிட்டு பின்பு புலம்பிக் கொண்டிராதபடி ஞானமாய் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வேத வசனங்களின்படி ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏமாற்றுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் என்று போல நான் ஏமாறுகிற வரிசையில் இல்லாதபடி ஞானமாய் நடக்க நீர் தந்த ஞானத்தின்படி நான் நடக்க எனக்கு எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, பிரிந்த சகோதரர்கள் 74 ஆண்டுக்கு பிறகு இணைந்திருக்கிறார்கள். 74 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்த சகோதரர்கள். அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரிவினையில் 74 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பாகிஸ்தானில் பயசாலாபாத்தை சேர்ந்தவர் நசீர் தில்லான். சரி. இவருடைய இவர் ஒரு இவர் வந்து ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கிறார். யூடியூப் அந்த நம்முடைய இணையதளம் ஒரு அதில் நடத்திட்டு இருக்கிறாரு. அதன் மூலமாட்டு சில தகவல்கள் பரிமாற்றம் செய்து அந்த தகவலின் அடிப்படையில் 74 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த சகோதரர்கள் சாதி கானும் சிக்கா கானும் கர்த்தார்பூர் வழித்தடத்தில் சந்தித்தனர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் பைசாலாபாத் பகுதியை சேர்ந்த சாதிக் கான் என்பவருடைய ஒரு பேட்டி ஒளிபரப்பாக இருக்கு. அந்த யூடியூப்பில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவருடைய இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பஞ்சாபின் புலேவாலில் இருந்த தனது தாய் தம்பி தங்கையை பிரிந்து சென்ற கதையை அவர் கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார். இப்படி அந்த டைமில் தன்னுடைய தாய் தம்பி தங்கை எல்லாம் பிரிந்து போன கதையை தெரிவித்திருக்கிறார். இந்த கதையை அவருடைய ஊரில் இவர் பாகிஸ்தானில் இருக்கிறாரு, பஞ்சாபில் உள்ள அந்த ஊரில் சேர்ந்த ஒரு சகோதரருக்கு அதை பார்த்து அது யார் அப்படிங்கிறத அவர் விவரங்களை சேகரித்து அவருடைய சொந்த தம்பி இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட போய் தகவலை சொல்லி அந்த யூடியூப் மூலமாக அவங்க 2 பேரையும் இப்போ சேர்த்து வைத்திருக்கிறாங்க. அது சாதிக் கான் சொல்கிறாரு, பிரிவினையின் போது எனக்கு 10 வயது, எனது சகோதரன் சிக்கா கானுக்கு 1.5 வயது குழந்தை, தங்கைக்கு 4 வயது. அப்போது திடீரென ஒரு நாள் இரவு எங்கள் பகுதியில் பயங்கர வன்முறை ஏற்பட்டது. இதை அடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள எனது தந்தை என்னை தூக்கி கொண்டு பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து விட்டார். இந்தியாவில் எனது தாய் தங்கை தம்பி சிக்கி கொண்டனர். பின்னர் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருடங்கள் கழித்து எனது சகோதரன் சிக்கா கானை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு எப்படி செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி மட்டும் இல்லை, ஒரு அபூர்வமான செய்தி. 74 இயர்ஸ் 74 வருடங்களுக்கு பிறகு ஒரு பிரிந்துபவர்கள் 2 பேர் சேர்வது என்பது ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு இந்த யூடியூப் நிறுவனம் உதவி பண்ணியிருக்காரு. இப்படி காவல்துறை அந்த இழந்து போன 1 லட்சம் ரூபாயை மீட்டு கொடுத்தார்களோ அதுபோல இப்பொழுது இந்த யூடியூப் நிறுவனம் இந்த 2 சகோதரர்களை இணைத்து வைத்து ஒரு பெரிய சாதனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். இதுபோல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பேர் பிரிந்து ஆங்காங்கே சில இடங்கள் சில குடும்பங்கள் காணாமல் போன பிள்ளைகள் உண்டு, காணாமல் போன உறவினர்கள்லாம் உண்டு. அதற்காக நிறைய பேர் இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு இருக்கின்ற காரியங்களும் உண்டு. நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பங்களில் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் தழைத்தோங்க வேண்டும். எல்லாரும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யணும். எந்த சூழ்நிலையிலும் யாரும் பிரிந்து போய்விட்டு அதனால் அந்த குடும்பத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்காக நாம் அந்த சகோதரர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமானது. அது 74 வருஷத்துக்கு பிறகு அந்த சகோதரர்கள் பார்த்தாங்கன்னா, வேதாகமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோசேப்பை தூக்கி அவங்க குழியில் போடுறாங்க, வியாபாரிகள்கிட்ட விற்று போடுறாங்க. அவங்க என்ன ஆனா தம்பி என்ன ஆனான்னு யாருக்கும் அக்கறை இல்லை. ஆனால் நடந்ததை பாருங்க, ஒரு பஞ்சம் வருது, பஞ்சம் பிழைக்க போகிறவங்க யாருன்னே தெரியாது, முகம் தெரியாத நிலையில் எத்தனை இதே போல 74 வருஷமா இல்லையே, கொஞ்ச காலத்துக்குள்ளேயே முகம் மறந்துருது. ஆமா, யாரும் தெரியல, யாருன்னே தெரியாத நிலையில அவரை எகிப்து தேசத்தினுடைய ஒரு அதிகாரியா தான் பார்க்கறாங்க. தன்னுடைய சகோதரனுடைய முக வடிவம் கூட அவங்களுக்கு தெரியல.
அப்போ இந்த 10 வயசுல தன்னுடைய சகோதரனை இழந்த அந்த சகோதரன் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் இணையதளங்கள் வழியாக. இப்போ நம்ம இதில் யாரோ ஒருத்தர் பாடுறாரு, அப்போ அந்த பாட்டை பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க என்று நம்ம நினைவு கூறுகிறோம். அவரை இப்போ இந்த இடத்துல சந்தித்தோம் என்று அவரை நம்ம பழகுறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு இணையதளத்தில் இந்த கதையை, சோக கதையை சொன்னதை கேட்டு அதை பார்த்து இன்னொருத்தர் போய் உதவி செய்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதம் இங்கே நடந்திருக்கு பாருங்கள், அபூர்வமான ஒரு சம்பவம். அதே போல் தான் என்ன பார்த்தீங்கன்னா, ஏசா யாக்கோபு அண்ணன்கிட்ட கோவப்பட்டுட்டு ஓடிடுதான். அம்மாவும் அதுக்கு உறுதுணையாக இருந்து, நீ போடா, நீ மாமா வீட்டுக்கு போடா, அண்ணன் முகத்தில் முழிக்காதன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அந்த 2 பேரும் சந்திக்கிற அந்த சந்திப்பு பாருங்க, அது எவ்வளவு அற்புதமான ஒரு சந்திப்பு, ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். ஏசா கேட்பார்ல, இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்பாரு, பிள்ளைகள்லாம் யாரு, இதான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அப்படியா 2 பேரும் கட்டி தழுவி ஆற தழுவி, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஆதியாமத்துல. ஆமா, பிரிந்த இதே போல. ஆமா. ஆனால் இதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 15 அதிகாரத்தில் தம்பி வந்திருக்கான் அப்படி தெரிஞ்சவன முகத்தை பார்க்கறது கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு அப்படியும் பிள்ளைகள் இருக்கு. கண்டிப்பா அண்ணன் வாரான், தம்பி வாரான்னு சொல்லி சொந்தத்தை புதுப்பித்துக் கொள்கிறது ஒரு பக்கம். அவன் எப்படி எல்லாத்த சொத்துக்களெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டானே, அவன் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம், ஏன் சொத்தையும் பங்கு போட வந்திருக்கானோ என்ற அந்த காய்மகாரத்தோட தான் பார்க்குற ஒரு மூத்த சகோதரனை பார்க்குறோம். என்ன நம்ம இன்னைக்கு அவனை அந்த சம்பவத்தை மனம் திருந்திய மைந்தன் அப்படின்னு சொல்கிறோம். யார்? இளைய குமாரன், கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அவன் கெட்ட குமாரன் இல்லை, மூத்தவன் தான் கெட்ட குமாரன். இந்த இளைய குமாரன் தன்னுடைய அப்பாவை பாருங்க, அந்த அப்பாவையும் பாருங்களேன், தூரத்தில் பையன் வரும்போதே அவன் கோலமே அருவருக்கத்தக்க கோலம். அந்த அடி வளர்த்து, முடியெல்லாம் வளர்த்து, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு பைத்தியக்கார மாதிரி வாரான். ஆனாலும் இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்னுடைய பையன்தான் இது என்று தகப்பனார் ஓடி வர்றார். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அந்த காணாமல் போனவர்கள் மறுபடியும் ஒன்று சேருவது என்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அந்த சம்பவம் இன்றைக்கி நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். இதே போல் இன்றைக்கி சில குடும்பங்களில் சில சகோதரர்கள் இழந்திருக்கிறாங்க, சில பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. கடந்த 2004 ஏற்பட்ட அந்த சுனாமியில் நிறைய பேர் பிரிந்து போனாங்க. அவங்களுடைய அந்த செய்தி இன்றைக்கும் சொல்லுது, என்னுடைய பிள்ளையை நான் பார்ப்பேன், அவன் சாகலை, என் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு, உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த செய்தியை வெளியிடுறாங்க. அதே போல் நம்ம யாருமே இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைஞர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமும் அல்ல. அதனால் என்றாவது ஒரு நாள் நம்முடைய சகோதரர்களை பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போம். அதே போல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவர்களை நம்ம ஒரு நாள் பார்க்க முடியும். ஆண்டவர் அதுக்கான வாய்ப்பையும் வச்சிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் எல்லாம் மறுபடியும் ஒருவர் பார்க்கிற சந்தர்ப்பம் உண்டு. அந்த காலத்துக்காக இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வோம், நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நம் அருமையானவர்களை, இழந்து போன அருமையானவர்களை மீண்டும் பார்ப்பதற்கான வாய்ப்பு தருவார். எப்போன்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோன்னா நமக்கு பரலோகம் உண்டு. அந்த பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம பரலோகத்துக்கு போனவங்களையும் பார்க்க முடியும், பரலோகத்துக்கு வரக்கூடியவங்களையும் பார்க்க முடியும். அதுதான் நிரந்தர வாழ்க்கை, அதுதான் நிரந்தரம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் நித்திய காலமாக வாழக்கூடிய இடம். அங்கே மூப்பு கிடையாது, அங்கே முதுமை என்பதே கிடையாது. சஞ்சலம் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சந்தோஷத்துக்காக இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம். இழந்து போன அந்த சகோதரனை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவர் நமக்குள்ளாக மகிழ்ச்சி கொள்கிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை அறிந்து நாங்கள் உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் செல்வதற்கு ஆண்டவரே அது உதவியாக இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நீர் குடும்பங்களை உருவாக்கின ஆண்டவர், குடும்பங்களிலே ஆண்டவரே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் குடும்பங்களை படைத்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நாங்கள் இந்த செய்தி குறிப்பிலே பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் 2 சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது நாங்கள் வாசித்திருக்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் ஆண்டவரே இந்த சம்பவம் நடந்ததை குறித்து நாங்கள் செய்தியிலே வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துவான ஒரு காரியங்கள், ஒரு மகிழ்ச்சியான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற பொழுது
கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவர். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பிரிவு என்கிற ஒரு மிகப்பெரிய துயரமான நிலையிலிருந்து, இழப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய துயரமான சூழ்நிலையிலிருந்து விடுவித்து ஆண்டவரே நீர் எங்களை ஒன்றிணைக்கிற ஒரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை நீர் கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நேரிட்டு இருக்குமானால் இந்த நாட்களிலும் தேவன் தாமே நீர் அவர்களுக்கு அதை சரி செய்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை, களிப்பை, சந்தோஷத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்ததாமே குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கின்னஸ் உலக சாதனை படைத்த உலகின் வயதான மனிதர் என்று 112 வயது அவருடைய கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சடார்னினோ டெலா பியூண்டே அவர் பேர். அவர் 112 வயதில் காலமாயிருக்கிறார். இவருக்கு 8 குழந்தைகள், அதன் மூலம் 14 பேர குழந்தைகள், 22 கொள்ளு பேர குழந்தைகள் இவர்களுக்கு இருக்கிறார்கள். இவருடைய அங்கே ஸ்பெயின் நாட்டில் உள்ள லியோ நகரில் அவர் காலமானார். அவருடைய உடல் உள்ளூர் கல்லறையில் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் ஸ்பெயின் நாட்டினுடைய முக்கிய நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அரசனுடைய அவருக்கு அரசு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அரசு நிறுவனத்திலிருந்து தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். 112 வயதுல காலமானார் என்று. ஒரு நீடித்த ஆயுளை பெற்ற ஒரு மனிதர், உலக கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதர். அதனால நம்ம இந்த செய்தியில வந்திருக்கிறது, அதை நாம் இன்னைக்கு சொல்லுறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை வாசிக்கிற பொழுது நீடித்த ஆயுளால் உன்னை திருப்தியாக்கின மாதிரி ஆண்டவர் நல்ல நீடித்த ஆயுட்களை நம்முடைய மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குறைவின்றி நிறைவாய் தருகிறவர். என்ன பூரண ஆயுசு என்ன, அதை நாம தான் கெடுத்துக்கிறோம். அந்த காலங்களில் இப்போ வேதாகமத்திலேயே ஒவ்வொருவருடைய ஆயுசும் தரப்பட்டு இருக்கிறது. பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்தவர்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஏன் நம்ம அற்ப ஆயுசில் போகிறோம்? நம்முடைய தகாத நடவடிக்கைகள். நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போய்கிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை செம்மையானவனாக படைத்தார். ஆனால் மனுஷனும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் அப்படின்ன மாதிரி இன்றைக்கு நாம் இளமை ஒருவேளை இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, அவருடைய பிள்ளைகள் இவர்களுக்கு முந்தி கொள்ளுகிறார்கள். எனக்கு முந்தி என்னுடைய பிள்ளை போயிட்டான் ஐயா, நான் என்ன எடுத்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய குடும்பங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறாருன்னா ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அவர் நீடித்த என்ன சங்கீதக்காரர் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது முதல் சங்கீதத்தில் வசனத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீடித்த நாட்களாய் அவருக்குள் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். ஏன் அப்படின்னா அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் போஷிக்கிறார். ஒரு நாள் நமக்கு குறைவு வராது. அந்த நல்ல ஆண்டவரிடத்திலே இந்த நாளை நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவரே, தீர்க்க ஆயுசை தருவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்திலே அதிக வயது வாழ்ந்து தன்னுடைய இறுதி நாட்களை சந்தித்த ஒரு சகோதரரை குறித்து அது கின்னஸ் புத்தகத்தில் வெளியிட்டிருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இதைத்தான் விரும்புகிறீர், சுக வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து மகிழ்ந்திரு என்று சொல்லி நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த மகிமை தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே, எத்தனையோ முதியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட முதியவர்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எந்தெந்த வீடுகளிலும் இப்படிப்பட்ட முதியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இல்லமாக இருக்கும் என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, ஆயுசு நாட்களை
முழுமையாய் அனுபவிக்க நிறுதவி செய்யும். எந்த பலவீனங்களும் அணுகாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு சில தகவல்களை செய்தித்தாளின் வழியாக நாம் கேட்டோம், அதற்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் வரும் நாட்களிலே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக நாம் எதையும் நம்பி ஏமாந்து போகாதபடி மட்டுமல்ல, நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களை முழுமையாய் நாம் அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.